வணக்கம். ஸோ குரூப் 2 2A மெயின்ஸ் வந்து இப்போ முடிஞ்சது. ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, குரூப் 2 மெயின்ஸில் வந்து கேட்ட கொஸ்டினை வந்து அனலைசிஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் குரூப் 2 மெயின்ஸ் இப்போ பிப்ரவரியில் முடிஞ்ச கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். எந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்திருந்தது. ஓகே, ரீசெண்டாக இந்த 1 இயராக வந்த கொஸ்டின்ஸை நீங்கள் அனலைஸ் பண்ணியிருந்தீங்கனாலே, அந்த கரண்ட் அஃபேர்ஸ் அனலைஸ் பண்ணியிருந்தாங்களே, அதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸே எடுத்திருந்தாங்க. மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் அப்படி தான் இருந்தது. சில ஸ்டாட்டிக் பார்ட் கொஸ்டின்ஸ் இருந்தது. ஸோ அப்படி தான் நம்ம வந்து இதை கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் பாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணிச்சு. குரூப் 2 மெயின்ஸ் பார்க்கும்போது இந்த அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் பற்றி. ஸோ இது 1 இயராக பார்த்துருந்தீங்கன்னா, இந்த கரண்ட் அஃபேர்ஸை பார்த்துருந்தீங்கன்னா, இந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனை பேஸ் பண்ணி நிறைய வந்து கேசஸ் அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் வந்திருந்தது. ஸோ முக்கியமாக இந்த ஆர்டிக்கல் 200லாம் வந்து ரொம்ப நியூஸில் வந்துகிட்டே இருந்தது. ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து நம்மளோட மெயின்ஸ் பார்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஃபேக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக அந்த கரண்ட் அஃபேர்ஸை பேஸ் பண்ணி எடுத்து வச்சுருந்தோன்னா இந்த எக்ஸாம்ஸ்லாம் ஈஸியாகவே அட்டென்ட் பண்ணலாம், நல்லாவே ஸ்கோர் பண்ணலாம். ஸோ என்ன தான் வந்து நீங்கள் நிறைய படிச்சிருந்தீங்கனாலுமே மெயின்ஸில் பார்க்கும்போது ரொம்ப கிறிஸ்பாக ஃபேக்ட்ஸ் பேஸ் பண்ணி வந்து ப்ரெசென்ட் பண்ணான்னா பார்க்கவே நல்லாயிருக்கும். ஸ்கோரும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். வள நீங்கள் கதை எழுதுறதுனால வந்து நிறைய எழுதுறதுனால பாயிண்ட்ஸ் வருங்கிறது கிடையவே கிடையாது. ஸோ எக்ஸாக்டாக என்ன இப்போ பாலிட்டி பேஸ்டு ஒரு கொஸ்டின் இருக்குன்னா அதில் இம்பார்ட்டண்டான ஆர்டிகல்ஸ் அதுலேயே வந்து ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸ் இன்க்ளூட் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா, ஸோ ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்னா ரீசெண்டாக என்ன நடந்தது ஒரு கேஸ் பேஸ் பண்ணி கொடுத்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வேல்யூ ஆடட் பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா ஸ்கோர் வந்து உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். ஸோ அப்படி வந்து இந்த முடிஞ்ச கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி வந்திருக்கு. நிறையவே நம்ம இதுக்கு ஒரு ப்ரூஃபே கொடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம், ஒரு பாலிட்டி கொஸ்டின். எக்ஸாமின் த எமர்ஜிங் சேலஞ்சஸ் டு இந்தியன் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர். ஓகே, இந்தியன் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் இது வந்து காலங்காலமாக இந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை பற்றி கொஸ்டின் வருது. இருந்தாலுமே கரண்ட் அஃபேர்ஸில் ரீசெண்டாக வந்து தமிழ்நாடுலேயும் சரி, கேரளாலையும் சரி, வெஸ்ட் பெங்காலையும் போயிட்டு இருந்த இந்த கவர்னர் பேஸ் பண்ணியான கரண்ட் அஃபேர்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டின்ஸ் வந்திருக்குன்னு எதிர்பார்க்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்திய கூட்டாட்சி அமைப்பிற்கு எதிராக எழும் சவால்களை ஆராய்க. ஓகே, ஸோ இந்த கொஸ்டினை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு பார்க்கும்போது, ஸோ இனிஷியலாக ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை பற்றி ஒரு இன்ட்ரொடக்ஷனை கொடுத்துருங்க. ஸோ வந்து ஒரு ஃபேமஸ் குவாட் மாதிரி கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை பற்றி. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரொடக்ஷனில் இந்தியாஸ் ஃபெடரல் சிஸ்டம் இஸ் டிஸ்கிரைப்ட் அஸ் குவாசி ஃபெடரல். ஓகே, ஸோ இது குவாசி ஃபெடரல்னு சொன்னவர் யார்? கேசி வர். ஸோ இவர் சொல்லியிருப்பார் இந்தியனோட ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் எப்படின்னு சொல்லியிருப்பார், குவாசி ஃபெடரல் சொல்லியிருப்பார் வித் ஸ்ட்ராங் சென்டர். ஸோ இதை வந்து நம்ம எங்கே பார்க்குறோம் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்னு பார்க்கும்போது எந்த இடத்துல வந்து முக்கியமாக பார்ப்போம் பார்த்தீங்கன்னா, ஸோ ஆர்டிக்கல் 246 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 7th ஷெட்யூல். ஸோ 7th ஷெட்யூலில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, லிஸ்ட்டு பிரிச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ ஸ்டேட் லிஸ்ட், சென்ட்ரல் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட்டும் பிரிச்சிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை பற்றி பார்க்குறோம். இதை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துக்கிறோம். 2 powers are divided under article 246 and 7th schedule. Several challenges affect central state relations. ஓகே, அண்ட் கவர்னன்ஸ் எஃபிஷியன்சி. ஆர்டிகல் 246 மட்டுமானா கிடையாது. ஸோ இது இல்லாமல் நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்குது. ஓகே, ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் ரிலேட் பண்ணி நம்ம நிறைய இருக்குது. அது எப்படி நம்ம தெரிஞ்சுப்போம் அந்த ஆர்டிகல்ஸை பற்றினா, நம்ம நியூஸ் ரெகுலராக கரண்ட் அஃபேர்ஸை பார்க்கும்போது இப்போ ரீசெண்டாக கவர்னர் இஷ்யூ போச்சுன்னா, ஸோ அது எது அசன்ட் ஆஃப் த பில், அப்போ ஆர்டிகல் 200 வந்து ரீசெண்டாக வந்திருந்தது. ஸோ அதெல்லாம் நம்ம ஹைலைட் பண்ணி கொடுக்கலாம். ஓகே, ஸோ இப்போது இதுக்கு உள்ள என்ன மாதிரி கொடுக்கலாம் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் இவங்க ஜென்ரலாக கேட்டாங்க கொஸ்டின். ஓகே, சேலஞ்சஸ் டு த இந்தியன் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர், கூட்டாட்சிக்கு எழும் சவால்களை எழுதுகன்ட்டாங்க. ஸோ நம்ம வந்து வளன்னு வந்து ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை பற்றி எழுதக்கூடாது. ஸோ சிம்பிளாக டிமாண்ட் ஆஃப் த கொஸ்டின் என்ன, கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸாமின் த எமர்ஜிங் சேலஞ்சஸ். ஓகே, ஸோ அதை மட்டும் எழுதுனா போதும். எமர்ஜிங் சேலஞ்சஸ் அதாவது சவால்கள், எழக்கூடிய சவால்கள். ஓகேவா, ஸோ அப்படி பார்க்கும்போது முதல்ல ஃபிஸ்கல் ஃபெடரலிசம் இஷ்யூஸ். ஓகே, நிதி கூட்டாட்சி சிக்கல்கள் பற்றி பார்க்கலாம். ஸோ அதை பற்றி நம்ம எழுதணும். ஸோ இங்கே பாலிட்டினாலே நிறைய நீங்கள் ஆர்டிகல்ஸ் கொடுத்தா தான் பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் டிலேஸ். ஸோ ஜிஎஸ்டி என்ன ஆகுது, ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் வந்து ஸ்டேட்டுக்கு பிரித்து கொடுக்கும் போது டிலே ஆகுது. ஸோ அப்போ வந்து ஆர்டிகல் 279A இங்கே வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ இதனால் வந்து கிரியேட்ஸ் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் ஃபார் ஸ்டேட்ஸ். ஓகே,
ஸோ அதே மாதிரி ஜிஎஸ்டி இழப்பீடு தாமதம் மற்றும் செஸ் சர்சார்ஜஸ் அதிகரிப்பு மாநில வருவாயை குறைக்கிறது. ஸோ இந்த மாதிரி இஷ்யூ இருக்குது. ஓகே, இது ஸ்டில் இருக்குது, இனிமேல் ஃப்யூச்சர்லேயும் இருக்குது. ஓகே, இது நலத்திட்டங்கள் மற்றும் வளர்ச்சியை, அதாவது அந்த ஸ்டேட்டோட நலத்திட்டங்கள் மற்றும் வளர்ச்சியை பாதிக்கிறது அப்படின்றாங்க. ஓகே, இங்கே வந்து நம்ம ஆர்டிக்கல் வந்து 279A வந்து மென்ஷன் பண்ணுறோம். அடுத்தது ஃபிசிக்கல் சென்ட்ரலைசேஷன். ஓகே, ஸோ சர்சஸ் அண்ட் சர்சார்ஜஸை பற்றி பேசும்போது ஸ்டேட்ஸோட ஷேரில் வந்து ஆர்டிக்கல் 270 நம்ம இங்கே மென்ஷன் பண்ணோம். ஸோ ஃபிஸ்கல் ஃபெடரலிசம் இஷ்யூ இருக்கிறது, அதுதான் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட். அடுத்ததாக என்ன, ஸோ நம்ம கொடுக்கணுன்னா இன்னும் நிறையவே கொடுக்கலாம். நம்ம ஒரு 250 வேர்ட்ஸ்க்கு எடுத்து போகிறோம்னா அதுக்கேற்ற மாதிரி ஷார்ட், அதே நேரத்தில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்ட்ஸ் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ஓகே, இதுவே நம்ம பிரிக்கிறோம். சப்ஹெட்டிங்ஸ் வந்து வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ வந்து அப்படியே பேராகிராஃப் மாதிரி எழுதாமல் சப்ஹெட்டிங்ஸ் கொடுத்து எழுதும்போது, பிரித்து எழுதும்போது படிக்கிறவங்களுக்கும் ஈஸியாக என்ன சொல்ல வராங்கிறது புரியும், மார்க்ஸும் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் சேலஞ்சஸ். ஓகே, பொலிட்டிக்கல்னு பார்க்கும்போது கவர்னர் ரோல் தான். ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் பேசும்போது நம்மளுக்கு முதல்ல ஞாபகம் வருது அந்த பொலிட்டிக்கல் இதில் பார்க்கும்போது கவர்னரோட ரோல் தான். ஏன்னா கவர்னர் வந்து இது வந்து இப்போதைய பிரச்சனை கிடையவே கிடையாது. இது வந்து ஸோ ஃப்ரம் இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்ததுலேருந்தே வந்து இந்த பிரச்சனை வந்து போயிட்டு தான் இருக்குது. பிகாஸ் வந்து கவர்னர் ரெப்ரசன்ட்ஸ் த சென்டர். ஓகே, ஸோ அப்படிங்கிற ஒரு இது இருக்கிறதுனால, ரோல் இருக்கிறதுனால கவர்னர் ரோல் பேஸ் பண்ணி ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை பற்றி பேசுகிறோம். ஸோ கவர்னர் ரோல் வந்து ஆர்டிக்கல் 155, 156. ஓகே, ஸோ அந்த ஆர்டிக்கல் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆஃபன் சீன் அஸ் பொலிட்டிக்கலி பயாஸ்டாக பார்க்குறாங்க. லெஜிஸ்லேட்டிவ் ஓவர்ரீச் பை சென்டர் இன் டு த ஸ்டேட் லிஸ்ட். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கிற சில இதுக்கு வந்து லெஜிஸ்லேட்டிவ் லாஸ் கொண்டு வரும்போது சென்டர் வந்து அது ஓவர்ரீச் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஃபார்முலாஸ் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா, அது ஃபார்ம் எதில் வரும், ஸ்டேட் லிஸ்ட்டில் வரும். ஸோ ஃபார்முலாஸும் சென்டரும் கொண்டு வரலாம். ஸோ அப்படி கொண்டு வரும்போது அது வந்து லெஜிஸ்லேட்டிவ் ஓவர்ரீச். ஸோ இந்த ஒரு பிரச்சனை இருக்குது பொலிட்டிக்கல் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் சேலஞ்சஸில். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வந்து கன்கரண்ட் ஓவர்ரீச். ஓகே, ஸோ யூனியனோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா எஜுகேஷன். கன்கரண்டில் இருக்கிறது என்னது, எஜுகேஷனுங்கிறது கன்கரண்டில் வரும். ஸோ ஸ்டேட்டும் அதுக்கு லா மேக் பண்ணலாம், சென்ட்ரும் பண்ணலாம். அப்படிங்கிற போது நேஷ்னல் எஜுகேஷனல் பாலிசி 2020 வந்து இன்னுமே வந்து தமிழ்நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. ஸோ ஸ்டில் அது கமிட்டி ஃபார்ம் பண்ணி அதுக்கு இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வெதர் இட் இஸ் சூட்டபிள் ஃபார் தமிழ்நாடுன்னு. ஸோ அப்படிங்கிறப்போ இதுவுமே ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை அஃபெக்ட் பண்ணுது. ஸோ கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு லிஸ்ட்டில் வந்து சென்டர் கொண்டு வர்றது வந்து ஸ்டேட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது வந்து ஸோ இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் சேலஞ்சாக பார்க்குறோம். ஸோ எஜுகேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதை பற்றி நீங்கள் எழுதலாம், நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020. ஓகே, ஸோ இங்கே வந்து நீங்கள் நிறைய எழுத முடியாது. நம்ம வந்து கம்மி டைமில் இந்த பாயிண்ட்ஸ் கொடுக்கணும், அதே நேரத்தில் நிறைய ஆர்டிகல்ஸ் கொடுக்கணும், என்ன சொல்ல வரங்கிறது கரெக்டாக கொடுக்கணும். ஓகே, ஸோ ஆளுநர் பங்கு மற்றும் மத்திய சட்ட தலையீடு கூட்டாட்சியை பாதிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். கல்வி போன்ற ஒருங்கிணைந்த பட்டியலில் விஷயங்களை வந்து மத்திய அதிகமாக இருக்குங்கிறதும் நம்ம இங்கே தெரிஞ்சுக்கிறோம். இதெல்லாம் நம்ம எங்கே எழுதுகிறோம், பொலிட்டிக்கல் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் சேலஞ்சஸில் எழுதுகிறோம். ஸோ அடுத்ததாக பாருங்கள், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் கான்ஃப்ளிக்ஸ் பற்றி பார்க்கணும். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் கான்ஃப்ளிக்ஸ்னால் நிர்வாகம் மற்றும் செயற்பாட்டு சிக்கல்களில் என்ன மாதிரி சென்ட்ருக்கும் ஸ்டேட்டுக்கும் இல்லை அந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் அஃபெக்ட் பண்ணுறது எதெல்லாம் பார்க்குறோம் சேலஞ்சஸில். ஓகே, மெயினாக பார்க்கும்போது டிஸ்பியூட்ஸ் இன் டெல்லி. ஓகேவா, யூனியன் டெரிட்டரி கவர்னன்ஸ் பார்க்கும்போது மோஸ்ட்லி அஃபெக்ட்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ அங்கே வந்து சென்ட்ரோட தலையீடும் இருக்குது, ஸ்டேட்டோட கூட்டாட்சி இது வந்து பாதிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்ததை பார்த்தபோது எக்ஸிக்யூட்டிவ் ஓவரேஜ். ஸோ சென்ட்ரல் ஏஜென்சிஸ் எக்ஸ்பேண்டிங் தேர் ரோல்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்காங்களா, அவங்களுடைய ஜுடிகேஷன் இன் பஞ்சாப். ஸோ இதெல்லாம் வந்து இஷ்யூவாக இருந்த இது. ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணணும், எக்ஸாம்பிளாக நம்ம கொடுக்கணும். ஸோ என்னங்கிறது மென்ஷன் பண்ணுறோம். அடுத்தது அதில் என்னென்ன எக்ஸாம்பிள்ஸை மென்ஷன் பண்ணணும் பாருங்கள். எக்ஸாம்பிள்ஸ், ஆர்டிகல்ஸ், இதெல்லாம் தான் கரண்ட் அஃபேர்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் இன்க்ளூட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வந்து நல்லாவே கிடைக்கும். அடுத்தது வந்து வீக் கோஆர்டினேஷன் ரெடியூசஸ் பாலிசி எஃபெக்டிவ்னஸ். ஸோ ஒரு சென்ட்ரல் வந்து ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க. ஸோ அந்த ஸ்கீம் வந்து ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் ஒரு ஸ்டேட்லன்னு பார்த்தீங்கன்னா கோஆர்டினேஷன் வந்து மஸ்ட். ஸோ ஆனால் இங்கே வந்து ஒரு வீக் கோஆர்டினேஷன், அதாவது மத்தியில் வந்து வேறு ஆட்சி இருக்கும்போது மாநிலத்தில் வேறு ஆட்சி இருக்கும்போது ஸோ மோஸ்ட்லி வீக் கோஆர்டினேஷன் இருக்கும். அதுவே 2 ஸ்டேட்லேயுமே ஒரே வகையான ஆட்சி இருக்கும்போது, ஒரே இது அவங்களோட ஆட்சி இருக்கும்போது இந்த வீக் கோஆர்டினேஷன் இஷ்யூஸ் மோஸ்ட்லி வராது. ஓகே, ஸோ இந்த மாதிரியான ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் அஃபெக்ட் பண்ணுற சேலஞ்சஸும் இருக்குது.
ஓகே. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் அண்ட் டெவலப்மெண்ட் இஷ்யூஸ் பற்றி பார்க்குறோம். கட்டமைப்பு மற்றும் வளர்ச்சி சிக்கல்கள் என்னெல்லாம் இருக்குது. ஓகே, காம்படிட்டிவ் ஃபெடரலிசம் கிரியேட்ஸ் ரீஜனல் இம்பேலன்ஸ். ஸோ நம்ம வந்து யூனிட்டி இன் டைவர்சிட்டி, இந்தியான்னு பார்த்தீங்கன்னா யூனிட்டி இன் டைவர்சிட்டி. ஸோ அதில் முக்கியமாக பார்க்கும்போது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே ஒவ்வொரு விதமான அந்த ரீஜனல் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் கல்ச்சர் வந்து டிஃபர் ஆகும். ஸோ அப்படி பார்க்கும்போது அதுவுமே கூட்டாட்சியை பாதிக்கும். ரீஜனல் இம்பேலன்ஸுங்கிறது கூட்டாட்சியை பாதிக்கும். ஸ்கீம் ரிஜிடிட்டி லிமிட்ஸ் லோக்கல் அடாப்ஷன். ஓகே, ஸோ எம்ஜி நரேகா இருக்கு இல்லையா, 100 days ஒர்க்கு. ஸோ அந்த நார்ம்ஸ் இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ஸ்டேட்ஸ் வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்துருப்பாங்க. ஸோ எம்ஜி நரேகா நார்ம்ஸ் மெயினாக பார்த்தீங்கன்னா அதில் வந்து நேம் வந்து ஹிந்தியில் இது பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான நிறையவே வந்து குற்றச்சாட்டுகள் இருந்தது. ஸோ இந்த மாதிரியான ஃபெடரலிசமை பாதிக்கிற இதுவும் இருக்குது. ஸோ ஸ்ட்ரக்சரல் அண்ட் டெவலப்மெண்ட் இஷ்யூஸும் ஃபேஸ் பண்ணுறாங்க, ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை அஃபெக்ட் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். Okay, so security laws like AFSPA create center-state tension. Okay, so இந்த நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸில் இருக்கிற இந்த ஃபோர்ஸஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அங்கே வந்து அந்த ஸ்பெஷல் லாஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுவுமே வந்து சென்ட்ரல் ஸ்டேட் டென்ஷன்ஸை வந்து க்ரியேட் பண்ணுது. ஸோ இங்கே வந்து நீங்கள் லிஸ்ட் அவுட்டே பண்ணலாம். ஓகே, என்ன மாதிரி ஸ்பெஷல் ஃப்ளாஸ் அண்டு முக்கியமாக அருணாச்சலிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெஷல் பர்மிட் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணலாம். ஸோ திஸ் ஆல்சோ கிரியேட்ஸ் திஸ் ஆல்சோ கிரியேட் சேலஞ்சஸ் டு த ஃபெடரல் ஸ்ட்ரக்சருங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். மத்திய திட்டங்களின் கடுமையான விதிகள் மாநில தேவைகளுக்கு ஏற்ப மாற்ற முடியாத சூழலை உருவாக்கின்றன. ஸோ நம்மளுக்கு டிமாண்ட் ஆஃப் த கொஸ்டின் என்ன, சேலஞ்சஸை பற்றி தான் கேட்டிருக்காங்க. நம்ம என்ன சேலஞ்சை மட்டும் தான் ஹெட்டிங் கொடுத்து எழுதணும். ஓகேவா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீட் டு ரீஸ்டோர் ஃபெடரல் பேலன்ஸ். ஸோ அதுக்கான அவசியம் என்ன, கூட்டாட்சி சமநிலை மீட்டெடுக்க வேண்டியது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் அண்ட் தென் ஃபிசிக்கல் ஆட்டானமி. ஸோ இதுக்காக வந்து கண்டிப்பாக இதை ப்ரொமோட் பண்ணணும் டு மெயின்டைன் த ஃபெடரல் பேலன்ஸ்க்காக. அடுத்தது பார்த்தீங்கன்னா டு ரெக்கக்னைஸ் ஸ்டேட் இன்னோவேஷன்ஸ். ஓகேவா, லைக் வந்து தமிழ்நாடு நூன்மீல் ஸ்கீம் தான் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டு கொண்டு வந்திருந்தது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா பிஎம் போஷன்னு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான வந்து சொத்துரிமை வந்து நான் தமிழ்நாட்டில் முதல்ல கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் சென்ட்ரலில் கொண்டு வந்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டோட இன்னோவேஷனை ரெக்கக்னைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து ஒரு ஃபெடரலிசம் வந்து ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு, பேலன்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்ஷூர்ஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி இன் பாலிசிஸ் ரெஸ்பெக்டிங் ரீஜனல் டைவர்சிட்டி. ஸோ ஒவ்வொரு பாலிசியும் ஒரு லாவும் கொண்டு வரும்போது ரீஜனல் டைவர்சிட்டியை வந்து கருத்தில் கொண்டு வரணும். ஏன்னா வந்து டோட்டலாக ஃபெடரல்னு நம்ம ஜென்ரலாக வேர்ல்டு லெவலில் பேசுகிறது அது வேறு. பட் இந்தியா லெவலில் பார்க்கும்போது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே ஒரு கல்ச்சர் ஒரு இதுன்னு இருக்குது. ஸோ அதையும் வந்து கன்சிடர் பண்ணி ஸோ கொண்டு வர பாலிசிஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதாவது என்ஷூர் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கணுன்றாங்க. ஓகே, மாநிலங்களின் புதுமைகளை ஊக்குவித்து அதே நேரப்பு ஒத்துழைமை கூட்டாட்சியை வலுப்படுத்த வேண்டும். ஸோ இதுதான் வந்து ஒரு ஃபெடரல் பேலன்ஸ்க்கு ரொம்ப முக்கியமானது இதெல்லாம். ஓகே, கன்க்ளூஷன் நம்ம என்ன கொடுக்கலாம்னா, ஸோ ரீஸ்டோரிங் ஃபெடரல் பேலன்ஸ் ரிக்யூர் ட்ரஸ்ட், டீசென்ட்ரலைசேஷன் அண்ட் ரெஸ்பெக்ட் ஃபார் ஸ்டேட் அட்டானமி. ஸோ என்ஷூரிங் எஃபெக்டிவ் கவர்னன்ஸ் அண்ட் நேஷ்னல் யூனிட்டி. ஸோ இதனால் என்ன ஆகும், ஒரு நல்ல ஒரு எஃபெக்டிவான ஒரு கவர்னன்ஸும் இல்லை அந்த நாட்டோட வந்து யூனிட்டியும் வந்து சமநிலைப்படுத்தப்படும். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்கன்னா சேலஞ்சஸ் என்னங்கிறது மட்டும்தான் கேட்டிருக்காங்க. இதுவே நீங்கள் இந்தியன் ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை பற்றி பேசுகிறோன்னா இன்னும் நிறையவே பேசலாம். ஆனால் அவங்க டிமாண்ட் ஆஃப் த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பற்றி மட்டும்தான் பேசியிருக்காங்க. என்ன உங்களுக்கு சவால்கள், என்ன மாதிரி சவால்கள், பொலிட்டிக்கலில் என்ன, ஃபிஸ்கலில் என்ன, அட்மினிஸ்ட்ரேட்டிவில் என்ன, எக்ஸிக்யூட்டிவில் என்ன. ஓகே, ஸோ இது பற்றி மட்டும்தான் நம்ம வந்து எழுதணும். ஸோ ப்ளஸ் வந்து ஆர்டிக்கலை மென்ஷன் பண்ணணும். ஓகே, ஸோ இதை வந்து ரிலேட் பண்ணி இப்போது நம்மளுக்கு நான் சொன்னேன் இல்லையா கரண்ட் அஃபேர்ஸில், ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து கான்ஸ்டியூஷனல் ஃப்ரேம்வொர்க் ஃபார் ஃபெடரலிசம். ஸோ இந்த ஆர்டிகல்ஸ்லாம் நீங்கள் எங்கே வேணால் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்கள் ஜென்ரலாக வந்து ஒரு ஃபெடரலிசம் அப்படின்னு டாபிக் படிக்கும்போது சிலபஸில் இருக்குது, படிக்கும்போது இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோன்னா ஃபெடரலிசம் ரிலேட்டடாக என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டாலுமே இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் எக்ஸாம்பிள் போட்டு நீங்கள் எழுதிடலாம். ஓகே, ஸோ இந்த ஆர்டிகல்ஸ்லாம் பார்த்துக்கங்க. கான்ஸ்டியூஷனல் ஃப்ரேம்வொர்க் ஃபார் ஃபெடரலிசம் பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 1 என்ன சொல்லலாம், இந்தியாங்கிறது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்ஷூரிங் யூனிட்டி வித் அட்டானமி. ஓகே, ஸோ அதே மாதிரி டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் வந்து எந்த ஷெடியூலை பற்றி மென்ஷன் பண்ணலாம், இந்த கொஸ்டினே நான் சொல்லியிருந்தேன் 7th ஷெடியூல். ஓகே, டிவைட்ஸ் சப்ஜெக்ட்ஸை வந்து எப்படி பிரிச்சிருக்காங்க, யூனியன், ஸ்டேட் அண்ட் தென் கன்கரண்ட் லிஸ்ட்டுன்னு.
ஓகே, அடுத்தது ஆர்டிகல் 246 பற்றி பார்த்தோமா? அது என்ன சொல்லுது? கிளியர்லி டிஃபைன்ஸ் லெஜிஸ்லேட்டிவ் கம்பீட்டன்ஸ் ஆஃப் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட்டை பற்றி பேசுகிறது தான் என்னது? ஆர்டிகல் 246. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 254. ஸோ ஆர்டிகல் 254 என்ன சொல்லுதுன்னா, என்ஷூர்ஸ் யூனியன் சுப்ரிமேசி இன் கேஸ் ஆஃப் கான்ஃப்ளிக்ட் ஆன் கன்கரண்ட் சப்ஜெக்ட். அதாவது ஸ்டேட் லிஸ்ட்டில் வந்து ஸ்டேட் வந்து லா மேக் பண்ணலாம், சென்ட்ரல் லா பண்ணலாம். பட் கன்கரண்ட் லிஸ்ட்டில் ஏதாவது கன்ஃப்ளிக்ட் வந்ததுன்னா யூனியன் தான் சுப்ரிமேசி, ஓகேவா, கன்கரண்ட்டில் அப்படின்னு சொல்கிற ஆர்டிக்கல் என்னன்னு கேட்டாங்கன்னா ஆர்டிக்கல் 254. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 280. ஸோ இது வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். இது வந்து ஃபினான்ஸ் கமிஷன், ஓகேவா. ஸோ டேக்ஸ் டிவல்யூஷன், ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு எவ்வளோ பிரித்து தரணுங்கிற அந்த இது வந்து நம்மளுக்கு கொடுக்கறது என்னது? ஃபினான்ஸ் கமிஷன். ஸோ ஆர்டிக்கல் 280. ஸோ இதை இப்போ ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் இல்லை, இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான ஆர்டிக்கல். அடுத்தது முக்கியமான ஒரு கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபெடரலிசம் பற்றி பேசியிருக்குது. அதாவது ஃபெடரலிசம்ங்கிறது ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு மென்ஷன் பண்ண கேஸ் என்ன? எஸ்ஆர் பொம்மை கேஸ் 1994. இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் நீங்கள் முக்கியமாக இன்னும் இருக்குது. ஸோ இந்த ஆர்டிகல்ஸ்லாம் முக்கியமாக நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி வர கொஸ்டின்ஸ் எல்லாம் ஈஸியாகவே வந்து இந்த பாயிண்ட்ஸ் கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணலாம். ஓகே, ஃபைனல். ஸோ ஃபைனலாக வந்து நம்ம வந்து ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை பற்றி பேசும்போது நான் சொன்னேன் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட் பண்ணி தான் கொஸ்டின் வந்திருக்கு அப்படின்னு சொன்னேன். ஜென்ரலாக கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பட் எனி ஹவ் ரீசெண்டாக 1 இயராக வந்து இந்த கவர்மெண்ட் அசென்ட் டு பில், ஓகேவா, ஸோ அது ரிலேட்டடாக தான் வந்து இந்த கொஸ்டின் வந்திருக்கலாம், ஓகேவா. ஸோ அது ரிலேட் பண்ணி தான் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட் பண்ணி தான் இந்த கொஸ்டின் வந்திருக்கும். ஸோ வந்து நம்ம இந்த கொஸ்டினில் வந்து ரிலேட் பண்ணி இந்த டாபிக்ஸும் கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஸோ ஆர்டிக்கல் 200 கவர்னரோட அசென்ட் டு த பில். ஸோ இந்த இந்தியன் ஃபெடரல் ஸ்ட்ரக்சரில் எப்படின்னா ஒரு ஆர்டிக்கல் 200 கவர்ன்ஸ் த ப்ராசஸ் பை விச் கவர்னர் ஆக்ட்ஸ் ஆன் பில் பாஸ்டு பை த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஸோ ஃபெடரல் ஸ்ட்ரக்சரில் என்ன சொல்கிறாங்க, ஆர்டிகல் 200ங்கிறது கவர்னர் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கொண்டு வர பில்லை வந்து ஆக்ட் வந்து பாஸ் பண்ணுறது தான் வந்து ஆர்டிகல் 200. ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது இந்த ஆர்டிகல் 200ங்கிறது. அதாவது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோட அட்டானமி, ஓகேவா, தன்னாட்சி. ஸோ அதே மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் ஓவர் சைட்டு, நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி இந்த ஆர்டிகல் 200 பற்றி பேசுகிறாங்க. ஸோ கான்ஸ்டியூஷனல் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்கு ஆர்டிகல் 200 பார்த்தீங்கன்னா, ஒரு பில் வந்து கவர்னர்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணும்போது 4 பாசிபிள் ஆக்ஷன்ஸ் இருக்குது. 4 பாசிபிள் ஆக்ஷன் வெரி இம்பார்ட்டன்ட். முதல் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா அசென்ட் கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு பில் பாஸ் ஆகுது ஸ்டேட் லெஜிஸ்லேட்டரில், கவர்னர்கிட்ட போது தே ஜஸ்ட் கிவ் த அசென்ட், த பில் பிகம், அப்படி அசென்ட் கொடுத்தோன்னே என்ன ஆகுது? ஸோ ஒப்புதல் கொடுத்தோன்னே அந்த பில் வந்து லாவாக ஃபார்ம் ஆகிடுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வித்ஹோல்ட் த அசென்ட். ஸோ அந்த அசென்ட்டை வந்து அவர் வந்து வித்ஹோல்டு பண்ண முடியும், ஓகேவா. ஸோ அப்படி பண்ணோன்னா என்ன ஆகும்? அந்த பில் வந்து லா ஆகாது. அடுத்தது பார்க்கும்போது யூஸ்வலி எக்ஸைஸ்ட் ஆன் த அட்வைஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், ஓகேவா. ஆனால் இந்த வித்ஹோல்ட் அசென்ட்ங்கிறது யூஸ்வலாக அந்த பேசிஸ் ஆஃப் த அட்வைஸ் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் தான் கொண்டு வருவாங்க. ஓகே, அடுத்ததான் மூணாவது வந்து அவர் என்ன பண்ண முடியும்? அண்டர் ஆர்டிகல் 200 கவர்னர் என்ன பண்ண முடியும்? பில்லை ரிட்டர்ன் பண்ணலாம் ஒன்லி ஃபார் த நான் மணி பில். ஸோ மணி பில்லை ரிட்டர்ன் பண்ண முடியாது. இது ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ கவர்னர் சென்ட் த பில் பேக் வித் எ மெசேஜ் ஃபார் ரீகன்சிடரேஷனுக்காக அனுப்பலாம். ஓகே, ஸோ ஆனால் அந்த ரீகன்சிடரேஷனுக்கு அனுப்பிட்டாங்கன்னு வச்சுங்களேன், திருப்பியும் அந்த பில் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், அது வந்து லா ஆகிடும், ஓகேவா. இந்த லெஜிஸ்லேச்சர் ரீபாசஸ் த பில் ஆர் வித்தவுட் அமெண்ட்மெண்ட், ரீகன்சிடரேஷன் பண்ண சொல்லி அனுப்புகிறாரு கவர்னர். ஸோ வந்து அதில் வந்து அவங்க வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணாமலும் திருப்பி ரீபாஸ் பண்ணிட்டாங்கன்னா, ஓகே, ஸோ கண்டிப்பாக கவர்னர் என்ன பண்ணணும்? இஸ் கான்ஸ்டியூஷனலி பவுண்ட் டு கிவ் அசென்ட். ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக லாவாக வந்து வந்துடும், ஓகேவா. கண்டிப்பாக அசென்ட் கொடுத்தே ஆகணும். இது வந்து தேர்டு, ரிட்டன் த பில். ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் ஃபார் த பிரசிடென்ட். ஸோ பில் வந்து ஒரு சென்ட் டு த பிரசிடென்ட்டுக்கு வந்து கொடுக்குறாங்க அண்டர் ஆர்டிகல் 201 கீழே பார்த்தீங்கன்னா. ஸோ கண்டிப்பாக மேண்டிட்டரி ரிசர்வேஷன் இருக்கணும். ஓகே, ஸோ மேண்டிட்டரி ரிசர்வேஷன் இஃப் இட் அஃபெக்ட்ஸ் த பவர் ஆஃப் த ஹை கோர்ட். ஓகே, ஸோ எப்போ வந்து கண்டிப்பாக எந்த மாதிரி விஷயங்கள்ல இந்த ரிசர்வேஷன் அனுப்புவாங்க அப்படிங்கிறதுக்கு தான் மேண்டிட்டரி ரிசர்வேஷன். இது வந்து ஒரு ஹை கோர்ட்டோட பவர் அஃபெக்ட் ஆகிற மாதிரி இருந்தால், ஓகே, ஸ்பெசிஃபிக்கலி இஃப் மே என்டேஞ்சர் த கோர்ட்ஸ் கான்ஸ்டியூஷனல் பொசிஷன், அதாவது கான்ஸ்டியூஷனல் பேசிஸில் அஃபெக்ட் ஆகிற மாதிரி இருந்தால் அந்த வந்து யாருக்கு ரிசர்வ் பண்ணணும்? ரிசர்வ் ஃபார் த பிரசிடென்ட்டுக்காக பண்ணணும் கவர்னர். ஓகே, ஸோ இதெல்லாம் ஆர்டிகல் 200 கீழே வரும்.
ஸோ ஓகே ரீசெண்டாக இந்த கரண்ட் அஃபேர்ஸில் இந்த ஃபெட்ரல் அண்ட் ஜுடிஷியல் டெவலப்மெண்ட் எந்த மாதிரி போச்சு 2023லேருந்து 26 வரைக்கும் நடந்தது இந்த கேசஸ். ஸோ நோ பாக்கெட் வீட்டோ சுப்ரீம் கோர்ட் வந்து முதல்ல என்ன சொன்னாங்கன்னா நோ பாக்கெட் வீட்டோ பை கவர்னர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கவர்னர் கேனாட் டிஃபைன் இன்டெஃபினெட்லி. ஓகே ஸோ ரொம்ப ஒரு லிமிட்டே இல்லாமல் இன்டெஃபினேட்டாக கவர்னர் வந்து டிலே பண்ணக்கூடாது. ஸோ ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் கான்ஸ்டியூஷனல் ஆப்ளிகேஷன் ஃபார் டைம்லி ஆக்ஷன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேவா, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ கான்ஸ்டியூஷனல் ஆப்ளிகேஷன் டைம்லி ஆக்ஷன் எடுத்தே ஆகணும்னு முதல்ல வந்து சுப்ரீம் கோர்ட் ரூல் பண்ணியிருப்பாங்க. நோ பாக்கெட் வீட்டோ ஃபார் கவர்னர்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து முதல்ல நடந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மேண்டிட்டரி அசென்ட் ஆஃப்டர் ரீபாசேஜ். ஓகே ஸோ ஓகே ஒன்ஸ் எ பில் வந்து ரிட்டர்ன் ஆயிடுச்சு ரீபாஸ் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக கவர்னர் மஸ்ட் கிவ் அசென்ட். இது நம்ம பார்த்தோமா ஆர்டிகல் 200 நோ டிஸ்கிரியேஷன் லெஃப்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேவா, அதே மாதிரி டைம்லைன் டிஸ்பியூட்ஸ் வந்து போயிடுச்சு இந்த கேஸ் ரிலேட்டடாக. டைம்லைன் வைக்கணும், ரொம்ப இன்டெஃபினட்டாக வைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் வந்து பேசினாங்க. ஸோ இந்த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு வெஸ் கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா கோர்ட் வந்து இனிஷியலாக என்ன சஜஸ்ட் பண்ணாங்கன்னா டைம்லைன் கொடுத்தாங்க. எந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 1 to 3 monthsக்குள்ளே நீங்கள் பில்லை வந்து ரிட்டர்ன் பண்ணுறதோ இல்லை வந்து ரிசர்வ் பண்ணுறதோ அந்த மாதிரி வைக்கணும். ஸோ நோ பாக்கெட் வீட்டோன்னு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது ஒரு டெஃபினட் டைம் லிமிட் கொடுத்துருந்தாங்க. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2025 இந்த கேஸோட ஃபர்தராக என்ன பண்ணியிருந்தாங்கன்னா பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ், அதாவது ஆர்டிகல் 143 பேஸ் பண்ணி பிரசிடென்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டை கேட்டிருந்தாங்க. ஆர்டிகல் 143 என்ன சொல்லுதுன்னா ஸோ த பிரசிடென்ட் கேன் கெட் அட்வைஸ் ஃப்ரம் த சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ என்ன மாதிரி கிளாரிஃபை கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கு கிளாரிஃபிகேஷன் சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ரிலேட்டடாக ஸோ கோர்ட்ஸ் கேனாட் இம்போஸ் ஸ்ட்ரிக்ட் டைம் லைன்ஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே ஸோ கோர்ட்டுங்கிறது முதல்ல வந்து 1 to 3 monthsன்னு கொடுத்தாங்கல்ல டைம்லைன், அது வந்து கேனாட் இம்போஸ் ஸ்ட்ரிக்ட்லி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டூயிங் ஸோ வுட் வயலேட் செப்பரேஷன், அந்த மாதிரி பண்ணுறதுனால செப்பரேஷன் ஆஃப் பவருங்கிறது வயலேட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஓகே ஸோ இது வந்து ஆர்டிகல் 143. இங்கே வந்து நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது இவ்வளோ நேரமாக ஆர்டிகல் 200 தான் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இங்கே வந்து இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது என்ன பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 143 பற்றி பேசுகிறோம், 143 பற்றி பேசுகிறோம். ஓகேவா, ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லிமிட்டட் ஜுடிஷியல் ரிவ்யூ. ஓகே ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் கோர்ட் வந்து கேன் இன்டர்வீன் ஒன்லி இன் எக்ஸப்ஷனல் சுச்சுவேஷனில் மட்டும்தான் வந்து தலையிடணும். ஓகே, ப்ரொலாங்ட் அன்எக்ஸ்பிளைன்ட் அண்ட் இன்டெஃபினைட் டிலே பற்றி பேசியிருந்தாங்க. ஓகே ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபெட்ரல் ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸ் வந்தது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதை பேஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, ஃபெட்ரல் ஸ்ட்ரக்சரில் இருக்கிற சேலஞ்சஸ். ஸோ முக்கியமாக வந்து நம்ம இது எல்லாமே வந்து பொலிட்டிக்கல் சேலஞ்சஸ், பொலிட்டிக்கல் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் சேலஞ்சுன்னு ஒரு ஹெட்டிங் கொடுத்தாலே அது கீழே இந்த வந்து கேஸை கூட நம்ம மென்ஷன் பண்ணலாம். நான் அங்கே சொல்லலை, பட் மென்ஷன் பண்ணணும், கரண்ட் அஃபேர்ஸை இன்க்ளூட் பண்ணணும். ஓகே ஓகே ஃபைன், இதுதான் வந்து ஃபெட்ரல் ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி குரூப் 2 மெயின்ஸில் கேட்ட கொஸ்டின். ஸோ ஓகே அடுத்ததாக ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். இந்திய அரசமைப்பின் 6ஆம் அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ள பழங்குடியினர் நிர்வாகம் தொடர்பான சிறப்பு அம்சங்களை ஆராய்ந்து லடாக் பகுதியை 6ஆம் அட்டவணையில் சேர்க்க வேண்டிய அவசியத்தை மதிப்பிடுங்க அப்படின்னு வந்து ரெண்டாவது ஒரு கொஸ்டின். ஓகே ஸோ அனலிசிஸ் த ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ரிலேட்டட் டு அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் tribal areas enshrined in the 6th schedule of the Indian Constitution and examine the need for inclusion of Ladakh in the 6th schedule. இங்க வந்து நம்ம பார்க்க வேண்டிய பாயிண்ட்ஸ் என்னெல்லாம் மென்ஷன் பண்ணால் முக்கியமாக 6th schedule பற்றி நம்ம எழுதணும். ஓகே ஸோ வந்து இங்கே இந்த 6th schedule பேஸ் பண்ணி வந்து இப்போது கரண்ட் அஃபேர்ஸ் இது வந்து பக்கா கரண்ட் அஃபேர்ஸ். ஏன்னா இப்போ லடாக்கில் வந்து ப்ரொட்டஸ்ட் போயிட்டு இருந்தது. ஸோ நிறையவே பிரச்சனை ஆச்சு. ஸோ அதில் வந்து சில உயிரிழப்புகளும் நடந்தது. ஸோ அந்தளவுக்கு பெரிய பிரச்சனை ஆச்சு. எதுக்காகனா ஸோ தே ஆஸ்க்டு ஃபார் 6th schedule இன்க்ளூட் பண்ணும், ஸ்டேட்ஹுட் கேட்டாங்க லடாக். ஓகேவா, ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ இது கரண்ட் அஃபேர்ஸில் நடந்த ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி வந்திருக்கு. ஸோ ஓகே ஸோ அப்போ வந்து இன்ட்ரோடக்ஷன் நம்ம என்ன மாதிரி கொடுக்க போகிறோம்னா த 6th schedule of the Indian Constitution under Article 244 Clause 2 and 275 Clause 1 provides a special framework for administration of tribal areas in Assam, Meghalaya, Tripura and Mizoram. இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த 6th schedule எந்தெந்த ஸ்டேட்ஸ் வரும் பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம், மெகாலயா, திரிபுரா அண்ட் மிசோரம். ஓகே ஸோ இதோட அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து 6th schedule இருக்குது. ஸோ முக்கியமாக இந்த ரெண்டு ஆர்டிக்கல் இங்கே மென்ஷன் பண்ணுறோம், ஆர்டிகல் 244 Clause 2, 275 Clause 1. ஓகே ஸோ இந்த 6th schedule என்ன பண்ணுதுன்னா இட் என்ஷூர்ஸ் செல்ஃப் கவர்னன்ஸ்
ப்ரொடெக்ஷன் ஆஃப் ட்ரைபல் ஐடென்டிட்டி. ஸோ முக்கியமாக லடாக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரைபல் வந்து பீப்புள்ஸ் அதிகமாக இருக்கிற ஒரு ட்ரைபல் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிற ஒரு ஏரியா. ஸோ அதனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 6th ஷெட்யூலில் இன்க்ளூட் பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகே. அண்ட் கண்ட்ரோல் ஓவர் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், அங்கே இருக்கிற நேச்சுரல் ரிசோர்ஸை கண்ட்ரோல் அந்த 6th ஷெட்யூல் கீழே கண்ட்ரோலில் கொண்டு போவாங்க. இந்திய அரசியல் சட்டத்தின் 6ஆம் அட்டவணை வந்து பழங்குடியினர் பகுதிகளுக்கான சுயாட்சியை வழங்குகிறது. ஓகேமா, மெயினாக அதுதான் ட்ரைபல் பாப்புலேஷனுக்கான சுயாட்சியை வழங்குகிறது. இது அவர்களின் பண்பாடு, நிலம் மற்றும் வளங்களை பாதுகாக்கும் முக்கிய அமைப்பாகும்ங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். ஓகே. ஸோ இந்த ஃபியூச்சர்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ 6th ஷெட்யூல் வந்து லடாக்கில் ஏன் இன்க்ளூட் பண்ணணும்? ஓகே. ஸோ அதுதான் கொஸ்டின். ஓகே. டு என்ஷைன்ட் இந்த 6th ஷெட்யூல் இந்த ஸ்பெஷல் ப்ரொவிஷன் அப்படின்னா 6th ஷெட்யூலை பற்றி நம்ம கொடுக்க போகிறோம். ஓகே. ஸோ ஃபியூச்சர்ஸ் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் என்ன மாதிரி அம்சங்கள் முக்கியத்துவம் இருக்குது பார்க்கும்போது 6th ஷெட்யூலில் அட்டானமஸ் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில்ஸ் ஓகேன்னு ஒன்று ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இவங்களோட இதில் எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னா அப் டு 30 மெம்பர்ஸ் வரைக்கும் இருப்பாங்க. இதில் வந்து 26 பேர் வந்து எலெக்டட், 4 பேர் வந்து நாமினேட்டட். ஓகே. கவர்னர் நாமினேட் பண்ண ஆளுங்களாக இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆக்ட் அஸ் லோக்கல் செல்ஃப் கவர்னிங் பாடியாக இருப்பாங்க அங்கே. ஓகே. ஸோ எந்தெந்த ஸ்டேட்டில் இருக்குன்னு சொன்னால் 6th ஷெட்யூல் அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா அண்ட் மிசோரமில் இருக்கும். ஸோ அங்கே வந்து இந்த அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில்னு வந்து அவங்க மூலமாக லோக்கல் கவர்னன்ஸ் வந்து பாடிஸ் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அடுத்தது லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ்ன்னு பார்க்கும்போது கேன் லெஜிஸ்லேட், எதுலெல்லாம் அவங்களுக்கு பவர் இருக்கும். ஸோ மற்ற ஸ்டேட் மாதிரி இருக்காது. they have different laws, legislative powers. Okay, can legislate laws on land use. Okay, land use பற்றி, நிலம். ஓகே. ஸோ காடு வளங்கள், ஸோ ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட், கஸ்டம்ஸ், ஓகே, மேரேஜ் அண்ட் இன்ஹெரிட்டன்ஸ், இது எல்லாமே அவங்களுக்கு அந்த இதில் வந்துடும். ஓகே. ஸோ அதே மாதிரி இந்த 6th ஷெட்யூல் வேறு என்ன ப்ரொடெக்ட் பண்ணுது பார்த்தீங்கன்னா தேர் ட்ரெடிஷ்னல் tribal practices and community ownership of land. ஓகே. ஸோ இது எல்லாமே வந்து இது ப்ரொடெக்ட் பண்ணுது. ஓகே. ஸோ அடுத்ததை பார்க்கும்போது ஜுடிஷியல் பவர்ஸ். ஜுடிஷியல் பவர்ஸ்லாம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா வில்லேஜஸ் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் வந்து இந்த கஸ்டமரி அங்கே ட்ரைபல் பீப்புள்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த கஸ்டமரி லாஸில் வில்லேஜ் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் லெவலான கோர்ட்ஸ்லாம் இருக்கும். ஓகே. இது எல்லாமே 6th ஷெட்யூலில் வரும்பா. ஸோ முதல்ல என்ன பார்த்தோம், அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில், அவங்களோட லெஜிஸ்லேட்டிவ் பவர் எதுலெல்லாம் இருக்கும்னு பார்த்தோம், ஜுடிஷியல் பவர்ஸ்ன்னு பார்த்தோம். அடுத்தது ஃபினான்ஷியல் பவர்ஸ் பார்க்கும்போது தே லெவி டாக்ஸஸ், கலெக்ட் ரெவென்யூ, ரெகுலேட் ட்ரேட் அண்ட் லோக்கல் எக்கனாமி. ஸோ இது எல்லாமே அவங்க வந்து அங்கே லோக்கல் டாக்ஸஸ் அண்ட் ரெவென்யூ ஜெனரேஷன் அண்ட் ட்ரேடு எல்லாமே வந்து லோக்கலைஸ்டாக இருக்கும். அது அடுத்தது பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அட்டானமின்னு பார்க்கும்போது சென்ட்ரல் ஸ்டேட் லா வந்து அப்ளை ஒன்லி வித் கவர்னர் அப்ரூவல். ஸோ சென்ட்ரலோ இல்லை ஸ்டேட் லாவோ அப்ரூவ் பண்ணும்போது அங்கே வந்து கண்டிப்பாக கவர்னர் அப்ரூவல் இருக்கணும். ஏன்னா டு என்ஷூர் ஃப்ளெக்சிபிலிட்டிக்காக. ஓகேவா, டு என்ஷூர் ஃப்ளெக்சிபிலிட்டிக்காக. ஸோ ஏடிசிஸ் உள்ளூர் சுயாட்சியை வழங்கி பழங்குடியினரின் பாரம்பரிய சட்டங்கள் மற்றும் நில உரிமைகளை பாதுகாக்கின்றனன்னு தெரிஞ்சுக்கிறோம். இது வந்து ஸ்டேட் வித்தின் ஏ ஸ்டேட் அந்த மாதிரி வந்து உருவாக்குது. ஓகே. ஸோ இதுதான் முக்கியமாக வந்து 6th ஷெட்யூலில் வந்து முக்கியமான ஃபியூச்சர்ஸ். ஓகே. ஸோ இப்போது வந்து என்ன கேட்டிருக்காங்க, நம்மளோட கொஸ்டின் என்னென்னா வந்து இது முதல்ல 6th ஷெட்யூலை பற்றி எழுதிட்டோம், ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்டோம், ஆர்டிகல்ஸை கொடுத்துட்டோம், என்னென்ன ஸ்டேட் 6th ஷெட்யூலில் இருக்குங்கிறது பார்த்துட்டோம். ஸோ அதே நேரத்தில் டு த டிமாண்ட் ஆஃப் த கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, எக்ஸாமின் த நீடு. அப்போனா அப்படியே ஹெட்டிங் கொடுங்க, கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதே அப்படியே ஹெட்டிங் கொடுங்க. நீட் ஃபார் இன்க்ளூஷன் ஆஃப் லடாக் இன் 6th ஷெட்யூல் ஏன் கேட்குறாங்க, ஸோ அதுக்கான நீடு என்ன அப்படின்னு தானே கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதே வந்து ஹெட்டிங்காக கொடுத்து எழுதுங்க. ஸோ என்ன எழுதணும், ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டெமோக்ராஃபிக் ஜஸ்டிஃபிகேஷன் சொல்கிறாங்க. அதாவது அங்கே லடாக்கில் இருக்கிற 97% ஆஃப் த பாப்புலேஷன் யார், ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் தான் இருக்காங்க. ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ட்ரைப்ஸ் அங்கே இருப்பாங்கன்னா லடாக்கி, பல்தி, புரிகப்பா, இது வந்து நீங்கள் எக்ஸாம்பிளாக கொடுத்தலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஜஸ்டிஃபை பண்ண போகிறோம், அதுக்கான அவசியத்தை பற்றி பேச போகிறோம். முதல்ல வந்து நம்ம என்ன மென்ஷன் பண்ணுறோன்னா 97% ஆஃப் த பாப்புலேஷன் வந்து ஷெட்யூல் ட்ரைப்ஸ்னு மென்ஷன் பண்ணுறோம். ஸோ அந்த ட்ரைப்ஸும் நீங்கள் வந்து கீழே மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் எப்படி மேம் ஞாபகம் வச்சுக்குதுன்னு பார்க்கும்போது நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸை ரெகுலராக படிச்சுட்டு வந்தீங்கன்னா, ஸோ லடாக் இஷ்யூன்னு பார்க்கும்போது இது எல்லாமே நீங்கள் நோட்ஸ் எடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு மெயின்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ இந்த டாப்பிக்கோட கண்டினியூஷன் வந்து அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.